கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை எல்லா சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் அவர் தங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து உறவுகளை விட, நண்பர்களை விட உயிரினும் மேலாக இயேசு கிறிஸ்துவை வைராக்கியமாய் நேசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தில் கூட அநேக பரிசுத்தவான்கள், சீசர்கள் தேவனையும் இயேசுவையும் வைராக்கிய வாஞ்சையோடு நேசித்திருப்பதை நாம் அறிவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அநேகர் இயேசுவை நேசித்தாலும் இயேசு கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்ட 3 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் 11 அதிகாரம் 5 வசனத்தில் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், பாருங்கள், இயேசு ஒரு குடும்பத்தை சார்ந்த 3 அன்பாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மரியாளை குறித்து நாம் பார்த்தோமானால் லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரம் 37, 38 வசனங்களிலும் 45, 46, 47 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவள் இயேசு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமளம் தைலம் கொண்டு வந்து அவர் பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பாருங்கள், பாதங்களின் அருகே, பாதங்களை கண்ணீரில் நனைத்து பாதங்களை முத்தம் செய்து என்று 3 முறை இயேசுவினுடைய பாதத்தை அவள் எந்த விதத்தில் எல்லாம் சார்ந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மரியாள் தன்னை தாழ்த்தி இயேசுவின் பாதத்தை பிடித்து தன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அழுது பரிமள தைலத்தை தன் கரங்களில் கொண்டு வந்திருந்தாலும் முதலில் தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து பின்பு தலைமயிரினால் துடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய பாதத்தை முத்தம் செய்த பின்புதான் பரிமள தைலம் என்கிற விலையேற பெற்ற தைலத்தை பூசி இயேசுவை அவள் கனப்படுத்துகிறாள். இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்ட மரியாள் இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு இயேசுவின் பிள்ளையாக மாற்றப்படுகிறாள். லூக்கா 11 அதிகாரம் 39 வசனத்தில் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தவளை இயேசு பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளிடத்தில் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களை, அவர் பாதத்தை பற்றி கொண்டு இருக்கிறவர்களை தேவன் மிகவும் நேசிப்பார். நாமும் அவர் பாதத்திலும் அவர் சமூகத்திலும் அவர் பிரசன்னத்திலும் மரியாளை போல நாம் அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால், காணப்பட்டோம் என்று சொன்னால், மரியாளை பார்த்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லப்பட்ட அதே வார்த்தையை நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். அதுபோல மரியாளை நேசித்தது போல நம்மையும் அவர் நேசிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.